Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம். இப்போ பாருங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இது நல்லா இப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அடியில் விரிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியோட ஈரப்பதம் எல்லாமே இந்த கிளாத்தில் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடணும். அந்தளவுக்கு இது நல்லா இந்த கிளாத்லேயே இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரம் கிட்ட காஞ்சிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும், உதிர்த்த பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு நல்லா வரும். நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூடவே 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு தான் இருக்கும். உதிர்த்தாலும் உதிரணும், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா ஒரு ஈரப்பதம் இருந்தால் தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ பாருங்கள் ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது ரவைலாம் வந்து சலிக்கிறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நல்லா வந்து இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளை பாகு காய வைக்கிறதுக்கு நான் வந்து 1.5 கப் வெல்லம் எடுக்கிறேன். நம்ம வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வெல்லம் அளக்கணுமே தவிர நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோங்கிறத பொறுத்து வெல்லம் அளக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து 2 கப் நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 கப்பே கூட நீங்கள் போடலாம். 1.5 கப் வெல்லத்துக்கு நான் வந்து 1/4 கப் தண்ணி விட்டுறேன். இப்போ நல்லா வந்து இது கரையணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் இது மாவோடு நம்ம போட்டு கலந்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுக்கு பொடி இருந்தால் அது போடுங்க. அதுவும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்துட்டு நல்லா அழுத்திட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஈரப்பதம் போகாதபடியாக நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துட்டு ஒரு நல்ல தட்டு போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே பாகு வந்து நம்ம பதம் பார்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெல்லம் வந்து நுரைச்சி வரணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாகு பதம் பார்க்கறதுக்கு சைடில் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து ஒரு ட்ராப் இந்த வெள்ளை பாகு விட்டு பார்த்தோம்னா இதை திரும்ப வந்து நல்லா மறுபடியும் வந்து உருண்டை பதத்துக்கு எடுக்க வரணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி வரணும். இதுதான் பதம். இந்த பதம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பாகு வந்து வடிகட்டி நம்ம வந்து சேர்த்துடலாம் அந்த மாவோட. என்னதான் சுத்தமான வெல்லமாக இருந்தாலும் வெல்லம் பாகு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தூசு இருக்கும் அடியில், அதனால் வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கை வச்சு கிளற முடியாது. நம்ம வந்து வீட்டிலலாம் மத்து இருந்தால் மத்தோட எட்ஜில் வச்சு கூட கடையலாம். அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ பாருங்கள் ஸ்பூன் வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு வெள்ளைப்பாகோட. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து அதிரசம் வந்துட்டு நம்ம முன்னாடி நாளே செஞ்சுட்டு அடுத்த நாள் தான் தட்டி போட முடியும். இப்போது இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா வந்துட்டு நெய் வேணால் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படின்னா காயாமல் இருக்கும். 1 நாள் இல்லை 2 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம நாளைக்கு தட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரச மாவு ஊற வச்சது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இதை நீங்கள் வந்து ஒரே நாளில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்துட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் கூட செய்யலாம். இந்த மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. 2-3 நாள் நீங்கள் வெளியிலே வச்சாலும் ஊற தான் அதிரசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ வாங்க அதிரசத்தை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் அதிரசம் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதிரசத்துக்கு ஷேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மாதிரி வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை இல்லைனா கிளிங் ஷீட் எது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். அந்த உருண்டையை வந்து இந்த ஷீட்டில் இப்போ நடுவில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நல்லா இப்போ கையாலே அழுத்தி கொடுக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் அதிரசம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக ஆகும். இப்போ நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கவர் வச்சு நீங்கள் தட்டும் போது இப்படி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி கவர் போட்டு தட்டுறது. இப்போ இதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2-3 தட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உள்ளே வேகாது, வெளியில் வந்து டக்குன்னு கருப்பாகிடும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெளில எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதிரசம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற அதிரசத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.